இது ஒரு யுகம் மாற்றத்துக்குரிய ஒரு செயல். இன்றைய தினம் முதல் தேதி, இன்னைக்கு தான் முதல் தேதி. இன்னைக்கு இந்த தேதியிலிருந்து, இந்த அக்டோபர் இந்த தேதியிலிருந்து சத்திய இந்த யுகம் பிறந்திருக்கிறதோட முதல் தேதி இன்னைக்கு தான். அதோட முதல் நாள் இன்னைக்கு தான். திரேயா யுகம் முடிந்து சத்திய யுகம் இப்ப தொடங்கி இருக்கிறது. களி நடக்குது. களி காலமா இருக்கு. அப்ப உலகத்துல பேர் அழிவுகோ பேர் ஆச்சரியப்படக்கூடிய முடியாத அளவுக்கு அழிவுகள் ஏற்படக்கூடிய காலம் இருக்கு. இப்ப நிறைய மக்கள்கள் மாண்டு போறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. பேர் அழிவுகளை சந்திக்க வேண்டிய, பேர் சவால்களை சந்திக்க வேண்டிய, நிறைய உயிர்கள் இழக்க வேண்டிய, நிறைய உயிர்கள் பிரிய வேண்டிய சூழல்களும் காலமும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாகவும் சொல்றோம், உறுதியாகவும் சொல்றோம். அப்ப ஒரு மிகப்பெரிய தீவிரமான களி அழிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள நீங்க பார்த்த சாதி, சமயம், மொழி, கலாச்சாரம், சீர்கேடு, பொய்யான கதைகளை சொன்னது, பொய்யான குரு பரம்பரை என்று ஒரு பரப்புரை செய்தது, தியானத்தை தவறா கற்றுக் கொடுத்தது, அரசியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் விளையாட்டு ரீதியாகவும் எதை எப்படி வேணாலும் செய்ய முடியும், யார் கேட்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்ன காலத்தெல்லாம் இனி அவர்களாலே மாண்டு போவார்கள், அவர்களாலே அவர்கள் வீழ்ந்து போவார்கள், அவர்களே அவர்களை அழித்துக் கொள்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வார்கள். இது சத்தியமாக நடக்கும். இன்னையிலிருந்து அதுக்கு சாட்சியாக நீங்க பார்ப்பீங்க, பார்க்க தான் போறீங்க, பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க. நிச்சயமாக இந்த களியாலே வீழ்த்தப்படும். அவர்களாகவே வீழ்த்தப்படுவார்கள். ராஜதந்திரி, ராஜ குலத்துக்கே பெரிய விஷயம், பெரிய சாணக்கியன், அரசியல் வல்லுனர், பத்திரிகையிலே தலை சிறந்தவர், தொலைக்காட்சியிலே தலை சிறந்தவர், பெரிய கிரிமினல், ஒரிஜினல் உச்சபட்ச சட்ட ஆலோசனைகள் சொல்லக்கூடியவர், அனைவரும் சமூகத்துக்கோ தனக்கோ தன்னை சார்ந்த குலத்துக்கோ சரியாக இல்லாதவர்கள் அவர்களால் அவர்களே மாண்டு போவதற்கான காலமும் நேரமும் இப்ப இருக்கு. அவர்கள் 100% அழிந்து போவார்கள். 1% கூட மிஸ் கிடையாது, 100% அழிவார்கள்.